ஹாய் திஸ் இஸ் நாங்கள் டுடே வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ்தா வச்சு ஒரு பிரியாணி ரெசிபி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் என்னெல்லாம் மெனுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். பட்டை லவங்கலாம் நார்மலாக நம்ம பிரியாணிக்கு சேர்த்துக்கொள்ளையும் அதே தான் 2 ஏலக்காய்லாம் சேர்த்துட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துப்பேன். ஸோ அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துருவேன். அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துக்குவேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா சேர்த்துப்பேன். ஸோ நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நார்மலாக நம்ம பிரியாணிக்கு வந்து இது அந்த மேகி மசாலா சேர்த்துக்க மாட்டோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், அடிஷ்னலாக வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, மேகி மசாலா எல்லாத்தையும் கலந்துட்டு அதுக்கப்புறம் 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். சீஸ் வேணும்னா சேர்த்துங்க. நான் வந்து சீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்தாக்கு நான் கொஞ்சம் பிரியாணி போல் வராமல் கொஞ்சம் ஜூஸியாக வரணும், அதாச்சும் தண்ணியாக லைட்டாக குழ குழன்னு வரணும்னு சொல்லிட்டு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டு இறக்கிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஜூஸியாக நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இது போல் ஜூஸியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் 4 கிளாஸ் வச்சுங்க, இல்லைனா 3 1/2 கிளாஸ் 3 கிளாஸே போதும் 2 கிளாஸுக்கு. ஸோ இன்றைக்கி நான் 4 கிளாஸ் தண்ணி வச்சு கொஞ்சம் ஜூஸியாக செய்யலாமேன்னு செஞ்சேன். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.